இந்த டிசைன் பாருங்க சார். வேற பாக்குறீங்களா? ஹலோ, சென்னை நகர காவல்துறை ஏய் பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது லேட்டஸ்ட் மாடல் சார். எனக்கு ஓகேயா? ஓகே. பில் போட்டுடுமா? போட்டுருங்க. கார்டா கேஷா? கேஷ் தான். கேஷ். கேஷ். பில் போடுமா? ஓகே சார். ஹலோ சார், இங்கே கள்ள நோட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் நகவாக வந்திருக்கான். உடனே வாங்க ப்ளீஸ். சார் ஒரு 10 மினிட்ஸ். ஜூஸ் சாப்பிட்றீங்களா? மெஷினில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம். கேஷ் எல்லாம் ஒரிஜினல் தான். எல்லா நோட்டும் நல்ல நோட்டா சார்? நல்ல நோட்டு தான். 50,000 ரூபா கஸ்டமர் சார். தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டேன் சார். நீங்கள் ஒரு பெரிய கேஸுக்கு லீடு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க சார். சோ கேஸில் உடச்சிடலாம் சார். ஏன் சார் கொடுப்பாங்க? சும்மா பண்ணாததையா? கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன். முதல்ல அந்த சிசிடிவி போடு. குட். ஃபேஸ் கிளியராக தான் இருக்கு. ரகு, உடனே இந்த பையனோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நான் அவனை பார்த்துருக்கேன். அரிஷா எங்க? பாஸ்கர் இருக்காங்களே. ஏய் யார் நீ? ஆடிங் பாஸ்கர். ஏய் என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா? இப்போ எதுவும் பேச நேரம் இல்லை. போலீஸ் என்ன தேடுது. ஆனால் நீ கூட வருவல்ல? வரேன்டா. இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தோட வர ரெடியா? ஏய் இரு, என்னாச்சு? பிரச்சனைமா? அப்புறம் சொல்றேன். டேய், இவன் எங்க? இங்க என்னாச்சு? ஏன் பதறி ஓடுறான்? எப்போ வந்த நீ? இப்போதான் கசகசன்னு இருக்க, நேராக குளிக்க போயிட்டேன். அப்போ அவன் பேசுனது எதுவும் நீ கேட்கலையா? இல்லையே. ஆமா, அவன் என்ன பேசிட்டு இருந்தான்? சொல்லு, என்ன மேட்ரு? போலீஸா? உடனே வரேன். ராஜகிலேந்து வாங்கின நெக்லஸ் தானே அது? என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் இல்லை, நான் செய்தல. இனிமேல் உன்னை நம்பி பணத்தை இங்கே வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போனை போடு. எங்க இருக்கா? சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. சுவிட்ச் ஆஃப். இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே போனான். அப்போ
போய் டீ சாப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து விட்டு போய் வர? ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? நாள் கடைக்கு எத்தனை போனேன் எப்படின்னு தெரியல. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்லு சொல்லு கேட்காம. அண்ணா 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 மூர்த்தினா தெரியுமா சொன்னேன்லடா, போலீஸில் மாட்டி போன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா. இப்போ என்ன நிலைமை? போலீஸ் என்னை தேடி நிற்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் உன்னை ஒரு ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யார் கண்ணிலையும் பட மாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சேரை குத்துண்ணா, நான் போறேண்ணா. பைத்தியமாடா நீ? ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸ் சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40 லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கேன்யா. நான் உடனே போனோண்ணா, எனக்கு பணம் வேணும்ண்ணா. இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்போ நீ அதை எனக்கு சொல்ற? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்தில் மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் மூர்த்தினா. ஒரே நாளில் நாம எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க டீ சாப்பிட போயிருக்கோம். நீ இவ்வளோ பயப்படுறல, நான் போலீஸில் மாட்டினா கூட உன் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் கதிர் பயந்தான் உங்களி 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். பாரு, இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்லறையா யாருக்கு சந்தேகம் வராம. அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா? எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு? நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நோட்டை மாற்றி கொண்டா நீ ஃபஸ்ட்டு. எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்லை. இவ்வளவையும் மாற்றணும்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாற்றி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40 லட்சம் ரெடியாக இருக்கணும். 39,50,000. நம்ம பையன்தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூட சேர்ந்தான். ஆனால் தங்கமான பையன். ஓ, அப்போ அவனை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். சார், தம்பி மாறின்றேன். ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம். பாஸ்கர், நாங்கள் சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாஸு,
ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் கை நழுது. நமக்கெல்லாம் வயசாயினே போகுது. பசங்க அங்கே இங்கே கையை வச்சு தொழில் கற்றுக்கிறானுங்க. நான் ஃப்ரீயாக விட்டேன். நிறுத்து பாஸு, நீ பிக் பாக்கெட் அடித்த காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டேன். லைஃப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா சார்? ஒய்ஃப், ஃபேமிலி மேன் அப்படி. ஜெய் ஜெய் சொன்னா கேளு. மூர்த்தினா எனக்கு ஒரு வழி தெரியல. என்னடா வழி தெரியல? குறா பையன். பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு. நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியும். எனக்கு வேறு வழி தெரியலண்ணா. ஏய் போடா, நல்லா இருடா. என்னடா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போற? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த பேங்க் கொள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். ஜெய் இங்கே எப்போ வருவான்? தெரியலையே சார். இப்போ வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தான். என்னை பார்த்ததும் அவசரமாக ஓட்டான். நீங்கள் 2 பேரும் வந்ததை சொல்ல வந்தான்னு நினச்சேன் நான். அண்ணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. அடப்பாவி சார், அமுக்கினி மாதிரி இருந்தேன்னு இன்னும் வேலை பார்த்துக்கிறான் சார். சார் இந்த நெக்லஸ் என் வீட்டில் இருந்துச்சே சார். மகா கையில் இப்போ தானே பார்த்தேன். இந்த மகா யாரு? என் பொண்டாட்டி சார். இந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் போதும். அவன் வந்தான்னா மரியாதையா இன்ஃபார்ம் பண்ணு. சரி அப்படி
கதிரு, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம். ஜெய் என்ன சுட்டீங்க? டேய், நான் அவனை கொல்லலைன்னா அவன் பணத்துக்காக நம்ம 2 பேரையும் எப்போ கொண்டு இருப்பான்டா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவன் என்னை அடிச்சு போட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான். வேற வழி இல்லை, சுட்ட. நீ நம்பல, ஓ இஷ்டம். நான் எதையும் ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இல்லை. நான் கதிர் பயந்தாங்கொல்லி, 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். நீ 4 பேச்சை கேட்டே நாசமாக போகிற பாரு. கதிரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கதிரு, சொல்லுண்ணா. இப்போ ஜெய் இல்லை, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். உன் ஷேர் 25 லட்சம். நீ எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணணும். எந்த நிலைமையிலையும் என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட மாட்டேன்னு. என்ன கதிரு, சரியா? சரிண்ணா. நான் ஏதோ கோவத்தில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ இன்னைக்கு நைட்டே கூட வந்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். நான் சொல்கிற இடத்துக்கு வரியா? கதிரு, உனக்கு என்ன பிரச்சனை? என்னை நம்பு கதிரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை சுட்டு கொண்ட மாட்டேன் கதிரு. என்னை நம்பு. இது பாரு, ஜெய் உன் குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் உனக்கு 25 லட்சம் பணம் தரேன். நீ சிங்கப்பூருக்கு வேலைக்கு போ. உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ. நல்லா இரு கதிரு. கதிரு, சார், பேங்க் ராபரி கேஸ் விசாரியார்ல பாண்டியன் சார், அவரை பார்க்கணும். என்ன விஷயம்? நீங்கள் யார்? அப்புறம் அவரை வந்துடுறேன் சார். இந்த கேஸில் ஏற்கனவே ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம். ஜெய். இப்போ ஜெய் எங்கே இருக்கான்? செத்துட்டான். எப்படி? அதனால தான் சார் சரண்டர் ஆகிறேன். மூர்த்தி அவனை சுட்டு கொண்டான். அப்போ அந்த 3வது ஆள் பேர் மூர்த்தி. என்னாச்சு? அந்த மூர்த்தி யாரு? கொஞ்சம் கிளியராக சொல்லு. காசு மட்டும் தான் மூர்த்தி ஜெய் கூட போனேன். பேங்க்கில் திருட தான் போனோம். ஆனால் மூர்த்தி அங்கே ஒரு சின்ன பொண்ணை சுட்டு கொண்டுட்டான். கேட்டதுக்கு தெரியாமல் சுட்டன்றான். அவன் எல்லாத்துலேயுமே இப்படி தான் சார், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதால். ஜெய் போலீஸில் மாட்டின தெரிய வந்ததோ நேற்று அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு ஜெய்யும் சுட்டு கொண்டான் சார். ஏய்,
இப்போ ஜெயோட பாடி எங்க? அடையாளம் காட்டுவியா? காட்டும் சார். அப்புறம் நேற்று நைட்டு என்னையும் கொலை பண்ண பார்த்தா சார். ராயப்பேட்டாவா பணம் தரேன்னா சார். போனா ஆளில் ரோட்டில் வெறி புச்சா மாதிரி நிற்கிறா சார். எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு சார். கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணானா? ஃபோன் பண்ணி உன்னை கொலைலாம் பண்ண மாட்டேன், பயப்படாத நக்கெல்லாம் சொல்கிறான் சார். பணமும் வேணா ஒன்றும் வேணா, இதுலேருந்து எப்படின்னா தப்பிச்சலான்னு பார்த்தா என்னை பற்றி அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்குது சார். ஜெய் சொல்லியிருப்பான் போல என்னை கொன்றுவான். நான் தப்பிச்சாலையோ குடும்பத்தை எதனா பண்ணுறான். அவனை சும்மா விடக்கூடாது சார். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு வேறு வழியே இல்லாமல் அப்ரூவ் ஆகலான்னு வந்துட்டேன் சார். கதிர், நீ பயப்படாத. அந்த மூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன். நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் 1 ஹவரில் அந்த மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணுறோம். உனக்கு அவனை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமோ அத்தனையும் சொல்லு. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல சார். நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டேன் சார். அவனை பற்றின எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட மறைச்சிருக்கான். இவ்வளோ நாள் பழகிருக்கிறேன், எதுவுமே சொன்னதில்லை சார். ஏய், அவன் பேர் மூர்த்தி தானா? அதுவே பொய்யா இருக்கலாம்ல சார்? அவன் பேர் மூர்த்தி தான் சார். ஒரு நாள் அவன் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்துக்கிறேன் சார். எதாச்சியா அவன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணு. சத்யா, இருங்க இப்போ சார், ஃபோன் பண்ணு. சாதாரணமாக பேசு. பணத்தை வாங்கிக்கிறேன், மீட் பண்ணலான்னு சொல்லு. ஹலோ கதிரு. ஹலோ மூர்த்தினா. கதிரு, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு. மூர்த்தி, நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பணத்தை வாங்கிக்கிறேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்ட அந்த ப்ராமிஸு. நான் ப்ராமிஸ்ண்ணா. நானாலும் நான் போலீஸ்கிட்ட உங்களை மாட்டி விட மாட்டேண்ணா. அது போதும் கதிரு. பணத்தை எப்போ வாங்கிக்கிறேன்? இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம எப்பவுமே பார்ப்போமே அந்த டீ கடைக்கு வந்துடுறீங்களாண்ணா? சார், எல்லாம் ரெடியான்னு கேளுங்க சார். எல்லாம் ரெடியா? ஓவர். ரெடி டு ஃபைவ் சார். ஓவர். ஹலோ மூர்த்தினா. கதிரு, நான் வந்துட்டேன் கதிரு. எங்கண்ணா? நான் இங்கே தான் இருக்கேன். உன்னை பார்த்துட்டேனே. தெரியலையண்ணா. ஒரு 2 அடி முன்னாடி வா, தெரியுமா பாரு. நான் வந்தேன். சார் 3 கொலையிலுமே அதே புல்லட் தான் சார். வெப்பன் சத்யாவது.